வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குதிரைமார்க் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே நாம் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது கெஸ்ஸிங் மட்டுமே. நண்பர்களே, இந்த சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன, நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, இங்கே நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 864 ரிசல்ட்டு பாருங்கள். ட்ரா நம்பர்லேயே 6, 8 வந்து ட்ரா நம்பர்லேயே வச்சு ப்ளே பண்ணியிருக்கான். நான் ஒவ்வொரு முறையும் கெஸ்ஸிங் போடும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரா நம்பரில் உங்களோட கான்ஸ்டன்ட்டை வைங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 6, 8 ட்ரா நம்பரில் இருந்து ஏபிக்கு எடுத்திருக்கான். ஒவ்வொரு முறையும் ட்ரா நம்பரோட ரிசல்ட்டு வந்து மேட்ச் ஆகுது நண்பர்களே. ஒன்றா ஒரிஜினல் நம்பரையே அப்படியே கொடுத்துட்றான், இல்லை அப்படின்னா அதுக்கான பவரை வச்சு ப்ளே பண்ணுறான். ஸோ இனி உங்களோட கெஸ்ஸிங்கில் ட்ரா நம்பருக்கான நம்பரை வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம கெஸ்ஸிங்கில் நேற்று கொடுத்ததில் பிசியில் நம்ம 4, 6 கொடுத்துருக்கோம். ஆனால் ரிசல்ட்டு 6, 4 ப்ளே ஆகிருக்கு. ஸோ இங்கே போர்டு சேஞ்ச் பண்ணி இன்றைக்கும் மிஸ் பண்ணிட்டோம். 4, 6 பிசியில் நாம் கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டு 6, 4. நண்பர்களே, இங்கே மட்டும் கிடையாது, ஸ்ட்ராங் டிஜிட்டில் இந்த 4, 6 நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ராங்காக எவ்வளோ கெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இங்கே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 674 கொடுத்துருக்கேன், 384 கொடுத்துருக்கேன். இங்கே 6, 4 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன், 8, 4 இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். நம்ம கெஸ்ஸிங்கில் 6, 4, 8 மிஸ் ஆகலை நண்பர்களே. செம்மையான ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். பட் போர்டு இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். ட்ரா ட்ரிக்லையும் இதே இப்படி தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரா ட்ரிக்கில் என்னங்கிறத பார்த்துருவோம். ட்ரா ட்ரிக்கில் பாருங்கள், 6, 1, 4, 4, 3, 6 கொடுத்துருக்கேன். இங்கேயும் 6, 4 செம்மையாக கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். 46 கொடுத்துருக்கேன், 463 கொடுத்துருக்கேன் பாருங்கள், 46 கொடுத்துருக்கேன். இங்கேயும் நாம் போர்டை மாற்றி கொடுத்துருக்கோம் நண்பர்களே. ஆனால் 6, 4 செம்மையான கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. பட் நாம் போர்டு மாற்றி கொடுத்ததுனால இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கை மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஆல் போர்டில் 4 எடுத்துருக்கோம். நான் அதை என்னங்கிறத பார்த்துருவோம். ஆல் போர்டில் 4, 7 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 4 மட்டுமே இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் ரிசல்ட்டோட மேட்சாக இருக்குது நண்பர்களே. ஒரு நல்ல நம்பர் எடுத்தும் நம்மளால் ஒரு செம்மையான சிறப்பான ரிசல்ட்டை கொடுக்க முடியல. இதற்கு முழுக்க காரணம் நம்ம போர்டு சேஞ்ச் ஆனதுதான். ஓகே நண்பர்களே, இனி இந்த மிஸ்டேக் வராமல் நம்ம ஒரு சிறப்பான ரிசல்ட்டை கொடுப்போம். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன், வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போகிறோம். நண்பர்களே, 15, 16, 12 வின் 800 800க்கான கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 800 தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. 800 மேலே உங்களோட கவனம் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த நம்பர் கணிப்பில் வந்தால் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா இதுக்கு பவர் வச்சு ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. பாக்ஸ் போடுங்க, பட் இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏ போர்டு 5, 4, 9, பி போர்டு 0, 7, 9, சி போர்டு 9, 3, 0. பி போர்டில் 3, சி போர்டில் 1 சப்போர்ட்டு கொடுத்துருக்கு நண்பர்களே. இன்றைக்கி சி போர்டில் 0 எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. இன்றைக்கி சி போர்டில் 0 வந்து மிஸ் ஆகாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் போர்டில் நிறையா இடங்களில் தெரியுது. ஸோ கொஞ்சம் 0 உங்களோட கணிப்பில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா பக்காவாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு 0 சி போர்டில் மிஸ் ஆகாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, ஏபிபிசி பார்த்துருவோம். நண்பர்களே, நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவையோ இல்லை ஒரு நல்ல நம்பரையோ கூட
உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏபியில் 504799 539049, பிசியில் 9073 0973 9031 0139, ஏசியில் 5943 9050 4149. நண்பர்களே, நான் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசியில் ஒரு ஏபியோ இல்லை ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் கெஸிங் அப்படி தான் எடுத்துருக்கோம். ஓகே நண்பர்களே, ஸ்ட்ராங் டிஜிட் ரெகுலராக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் டிஜிட் நாங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஸ்ட்ராங் டிஜிட்டில் 407 497 537, 587 989 980. நண்பர்களே, நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் 7 8 பிசியில் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் எனக்கு 8 7 கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்ததுனால எனக்கு தொடர்ந்து கிடைச்சதுனால உங்களுக்கு 8 7 கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. இல்லை அப்படின்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள். ஓகே நண்பர்களே, ட்ராட்ருக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். ட்ராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஆல் போர்டு நம்மளுக்கு நிறையா நாட்கள் தொட்டிருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனை நல்ல ஒரு மேட்சிங்கை கொடுத்துட்ருக்கு. ஆல் போர்டில் 4 7 நான் கொடுத்துருக்கேன். 4 7 இங்கேயும் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சது. ஏபிசி போர்டு 3 போர்ட்லேயும் 4 7 எனக்கு தொடர்ந்து கிடைச்சதுனால 4 7 கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே, ட்ராட் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ட்ராட் இருக்குல்ல 407 579 499, 508 437 581. நண்பர்களே, இங்கே ட்ராட் இருக்குல்ல ஏபிசி போர்டில் என்ன நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுமோ, என்ன நம்பர் ட்ரா நம்பரில் இருந்து பவராகவோ இல்லை அதோட ஒரிஜினல் நம்பராகவோ என்ன நம்பர் பாசிபிள் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நான் இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்களே, நான் ரெகுலராக நான் சொல்கிறேன், நான் ட்ராட்ருக்கு நான் ஒரு ஜென்ரலாக எடுக்கிறதில்ல. என்ன பாசிபிள் நம்பர் ஏபிசி போர்டில் 3 இடத்துலையும் என்ன வருதோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நான் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ட்ராட்ருக்கில் நான் ஏதோ ஒரு பொதுவாக ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்பர் கொடுக்கல நண்பர்களே. இங்கே ட்ராட்ருக்கில் நாங்கள் நம்பர் எடுக்கிறதுக்கும் நிறையா ட்ரை பண்ணுறோம், நிறைய மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராட்ருக்கில் கொஞ்சம் உங்களோட கவனத்தை வைங்க. ட்ரா நம்பரில் தயவுசெய்து உங்கள் கவனத்தில் வைங்க. நாளைக்கு ட்ராட்ருக்கில் ஒரு நல்ல ரிசல்ட்டை ஒரு நல்ல மேட்சிங்கை கொடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நண்பர்களே, நாளைக்கு போர்டு மாறாமல் ஒரு வின்னிங்கை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். நாளைக்கு நம்ம கெஸிங் மிஸ் ஆகாது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, இங்கே பெஸ்ட்டு காம்பினேஷனில் 0 7 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. 0 7 என்னோடய கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 0 7 கொடுத்துருக்குறேன். பிசி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 0 7. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதான்னு பார்த்துங்க நண்பர்களே. வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை. நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல். வணக்கம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.